ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. டெலிகாம் பயனாளர்களுக்கு உதவும் விதமாக ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன விதி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் செயல்படக்கூடிய பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல் மற்றும் விஐ அப்படின்ற வோடோஃபோன் ஐடியா போன்ற நிறுவனங்கள் இந்த புதிய விதியை கட்டாயம் ஏப்ரல் 1, 2025 பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய விதி பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, இது மக்களுக்கு எப்படி உதவ போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்திய டெலிகாம் நிறுவனங்கள் சில காலமாக மிகவும் அலட்சியமாக செயல்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு சேவை வழங்க வேண்டிய நிறுவனங்கள் மக்கள் தேவைகளை அறிந்து செயல்படாமல் பல்வேறு அடிப்படை விதிகளை கூட பின்பற்றாமல் ஏனோதானா என்று செயல்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இத்தகைய போக்கை கட்டுப்படுத்தும் விதமாக ட்ராய் பல்வேறு புதிய விதிகளை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ட்ராய் போட்ட அதிரடி உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், விஐக்கு ஏப்ரல் 1 முதல் கவரேஜ் மேப்ஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சுமார் 1.2 பில்லியன் மொபைல் பயனாளர்கள் தொலைத்தொடர்பு சேவையுடன் இணைந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் மக்கள் அவர்களுக்கு விருப்பமான டெலிகாம் நெட்வொர்க்கை தேர்வு செய்து மொபைல் சேவை பயன்படுத்தி வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முன்னணி டெலிகாம் நிறுவனமாக ஜியோவும் செயல்பட்டு வரதாகவும், அடுத்தபடியாக ஏர்டெல் அதிக அளவிலான பயனாளர்களை கொண்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லும் வோடோஃபோன் ஐடியாவும் அந்த நெட்வொர்க்கை மக்கள் தேர்வு செய்து பயன்படுத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியில் எந்த நெட்வொர்க் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மக்கள் ஒவ்வொரு முறையும் 2 அல்லது 3 புதிய சிம் கார்டுகளை வாங்கி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெட்வொர்க் கவரேஜ் மேப்ஸ் எதற்கு முக்கியம், இது மக்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாங்கிய சிம் கார்டுகள் அந்தந்த பகுதிகளில் பயன்படுத்திய பிறகு எந்த சிம் கார்டின் நெட்வொர்க் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு மக்களே தங்களின் நேரத்தை செலவழித்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த செயலால் மக்களுக்கு நேரம் அதிகமாக வீணாகிறது மட்டும் இல்லாமல் புது சிம் கார்டுகளை வாங்கும்போது பணமும் அதிகமாக வீணாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக டெலிகாம் நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே நெட்வொர்க் கவரேஜ் மேப்ஸ்களை மக்களுக்கு வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் அப்படின்னு ட்ராய் சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், விஐ போன்ற நிறுவனங்கள் உடனே அவர்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் நெட்வொர்க் கவரேஜ் மேப்ஸ் தகவல்களை பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2G, 3G, 4G மற்றும் 5G எல்லாமே நெட்வொர்க் கவரேஜ் மேப்ஸில் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ராய் உத்தரவின் விளைவாக டெலிகாம் நிறுவனங்கள் இப்போது அவர்களுடைய 2G, 3G, 4G மற்றும் 5G கவரேஜ்களை விவரிக்கும் புவியியல் வரைபடங்களை காண்பிக்க வேண்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக இனி பொதுமக்கள் மற்றும் டெலிகாம் பயனாளர்கள் தங்கள் பகுதியில் கிடைக்கும் கவரேஜ் அடிப்படையாக கொண்டு சிம் கார்டுகளை வாங்கி அவங்களுக்கு தேவையான நெட்வொர்க் ஆப்ரேட்டர் யார் என்பதை நொடியில் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதியின்படி பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ், ஏர்டெல் மற்றும் வோடோஃபோன் ஐடியா போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வரும் ஏப்ரல் 1, 2025 அவர்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில், அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ மொபைல் ஆப்களிலும் கட்டாயம் நெட்வொர்க் கவரேஜ் மேப்ஸ்கள் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.